ஹாய் மக்களே, நம்ம இப்போ எந்த வண்டி வந்திருக்குன்னா நம்மள்கிட்ட ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் PS4. நம்ம கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காலையில் வண்டியை எடுத்து ஸ்டார்ட் பண்ணல அடைக்குதுன்னு சொல்லி நம்மள்கிட்ட கொண்டாந்து விட்டுருக்காரு. இப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, கார்பரேட்டை கழட்டி அதில் உள்ள ஜெட்டை மாற்ற போகிறோம். கழட்டுங்க. இதை கலட்டி இது உள்ளே இருக்கும் பாருங்கள் ஜெட்டு, இதுதான் ஜெட்டு. இதை நம்ம கலட்டி இப்போ பார்க்கணும். இப்போ நான் கலட்டிட்டு உங்களுக்கு நான் மறுபடியும் வீடியோவில் வரேன். இது மெயின் ஜெட்டு, இது உள்ள பைலட் ஜெட்டு. இந்த 2 ஜெட்டு இப்போ நம்ம கலட்டி எடுக்கணும். கலட்டுறாப்பில் கஷ்டப்பட்டு தான் கலட்டணும். மெக்கானிக் கழட்டிட்டாப்பில் வெற்றிகரமாக கழட்டியாச்சு. இது இந்த த்ரெட்டு மழுங்குச்சுன்னா இது டேட்லேயே எடுக்க முடில. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், வேறு எதுவும் ஐடியா இருக்கான்னு. இது மழுங்குச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்கிற மாட்டா இருக்குது. வேறு நம்ம மக்கள் யாரும் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள், இதை எப்படி எடுக்கிறதுக்கு வேறு எதுவும் ஐடியா இருக்கான்னு. அடுத்து பைலட் ஜெட். இது ஈஸியாகலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹெல்ப் பண்ணுமா? அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரிஜினல் மாற்றணும். மெயின் ஜெட்டு 32 ரூபா, பைலட் செட்டு 102 ரூபா. கம்பெனி ஐட்டம் தான் போடணும். அதை தவிர்த்து வேறு ஐட்டம் எதுவும் போட்டோம்னா கார்பரேட்டு டோட்டலாக மாற்ற மாட்டா இருக்கும். கார்பரேட்டு மாற்றினோம்னா ஒரு 5000 5500 வந்துடும். புது ஜெட்டு கரெக்டாக டைட் வச்சோம்னா கரெக்டாக பக்காவாக இருக்கும். அடுத்தது என்னது? பைலட் ஜெட்டா? மெயின் ஜெட்டு. கரெக்டாக நேரம் வச்சு திருவணும், இல்லாட்டினா அது நம்ம ஜெட்டெல்லாம் மாட்டினதுக்கப்புறம் கார்பெட் க்ளீனிங், காட்டால் பாடி க்ளீனிங், இதை அடித்து தான் நம்ம க்ளீன் பண்ணி மாட்டணும். இப்போ தான் டஸ்ட்டு எது இருந்தாலும் அது க்ளீன் ஆகி போகும். நல்லா அடிச்சுட்டு ஏர் அடிச்சு விட்டோம்னா க்ளீன் ஆகிடும். இந்த கேப்பில் தான் ரொம்ப டஸ்ட் இருக்கும். இதை ஃபஸ்ட் நம்ம இதை தான் ரொம்ப க்ளீன் பண்ணி எடுக்கணும். இந்த மட்டும் டஸ்ட் இருந்தாலே கார்பெட்டு சீக்கிரம் போயிடும், அடைக்கிற கம்ப்ளைண்ட் வரும். அவ்வளோதான். ஃபிட் பண்ணி போல்ட்டை போட்டு கார்பரேட்டர் ஏற்றி விட்டோம்னா கரெக்டாயிரும். இந்த PS4 PS6 இதில் ஃபுல்லாக இந்த 2 ப்ளக் இதே மட்டும் அங்கிட்டு ஒரு 2 ப்ளக், ஒரு ப்ளக் வரும். இதெல்லாம் நம்ம கரெக்டாக க்ளீன் பண்ணி போடணும். இந்த ஓல்டரை கழட்டி ப்ளக்கையும் கழட்டி தேய்ச்சி போடணும். அடைக்கிற கம்ப்ளைண்ட் அதனால கூட இருக்கும். நாங்கள் கழட்டி பார்த்தோம், அதில் நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் ப்ளக்கை தேய்ச்சி போட்டு இப்போ அடுத்தபடியாக கார்பரேட்டை கழட்டி மாட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு காரணம் இந்த ஏர் ஃபில்ட்ரு காரணமாகவும் இருக்கலாம். ஏர் ஃபில்ட்ரு இப்போதைக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஏர் ஃபில்ட்ரு மாற்றி தான் ஆகணும். ஆனால் அந்த மட்டும் அடைக்கிறது ஏர் ஃபில்ட்ரு கம்ப்ளைண்ட் கிடையாது. ஆனால் ஏர் ஃபில்ட்ரு கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இப்போ நம்ம மாட்டி பார்ப்போம், ஓகே ஆயிரும். ஆனால்
அவ்வளோதான். நம்ம இப்போ சொருவி ஃபிட் பண்ணிட்டா கார்பெட்டை ஃபிட் பண்ணியாச்சு. ஓகே, 2 நட்டையும் டைட் வச்சிடணும் மறக்காமல். ஓகே, இப்போ இது ஏர் ஃபில்டரை கலட்டி பார்க்க போகிறோம். நல்லா தான் இருக்குது, ஓகே தான். லைட்டாக ஏர் அடித்து போட்டோம்னா கஸ்டமர்கிட்ட மாற்றும் சொல்லி கேட்டோம், அவர் வேணாம்னு சொல்லிட்டாரு. சரி ஓகே, நம்ம க்ளீன் பண்ணி போடுவோம். கஸ்டமர் சொல்கிறத நம்ம கேட்க முடியும். ஓகே, வண்டி ரெடி ஆயிடுச்சு. நம்மளே பார்த்தாச்சு. ஓகே, நம்ம கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுத்துருவோம். அவ்வளோதான், ஃபினிஷ்.